நடிகர் மதன் பாபுவின் திடீர் மரணம். மதன் பாபுவுக்கு எப்படி ஒரு நிலைமையா? கண்டுகொள்ளாத குடும்பத்தினர். கண்ணீரில் தமிழ் திரையுலகம். பிரபல நகைச்சுவை மற்றும் குணச்சித்திர நடிகர் மதன் பாபு நேற்று காலமானார். அவர் உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்ட உயிரின்று பிரிந்திருக்கிறது. தமிழ் சினிமாவில் நகைச்சுவை மற்றும் குணச்சித்திர வேடங்களில் நடித்து புகழ் பெற்றவர் நடிகர் மதன் பாபு. இவரை மதன் பாபு என்றும் அழைப்பார்கள். 100க்கும் அதிகமான திரைப்படங்களில் அவர் நடித்துள்ளார். இவர் தமிழ் சினிமாவில் நீங்கள் கேட்டவை என்ற திரைப்படத்தின் மூலமாக நடிகராக அறிமுகமானவர். குறிப்பாக நடிகர் விஜயின் பூவே உனக்காக, ஃப்ரெண்ட்ஸ், கண்ணுக்குள் நிலவு, யூத், நடிகர் அஜித்குமாரின் வில்லன், கமலஹாசனின் பம்மல் கே சம்பந்தம், வசூல் ராஜா MBBS உட்பட பல திரைப்படங்களில் நடித்துள்ளார். இவர் தனது வித்தியாசமான சிரிப்பால் மக்கள் மனதில் நிலைத்து நின்றார். சினிமா நடிகர் மட்டுமின்றி தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்று வந்தார். நிகழ்ச்சி தொகுப்பாளர், நிகழ்ச்சி நடுவர் உள்ளிட்ட பணிகளையும் செய்திருக்கிறார். குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் அசத்தப்போவது யார் என்ற காமெடி நிகழ்ச்சியில் நடுவராக செயல்பட்டிருக்கிறார். மதன் பாபுவுக்கு தற்போது 71 வயது ஆகிறது. சென்னை அடையாறு இல்லத்தில் மதன் பாபு வசித்து வந்திருக்கிறார். இந்த நிலையில்தான் அவர் உடல்நலக்குறைவால் நேற்று காலமானார். நேற்று மாலை 5 மணிக்கு அவரது உயிர் பிரிந்துள்ளது. இருப்பினும் அவர் எந்த மாதிரியான உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டு இருந்தார் என்பது பற்றிய தகவல்கள் எதுவுமே வெளிவரவில்லை. இருப்பினும் அவருக்கு புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருப்பதாக ஒரு தகவல்கள் சொல்லப்படுகிறது. மதன் பாபு தனது திரைப்பயணத்தை இசைக்கலைஞராகத்தான் தொடங்கியிருக்கிறாராம். சிறு வயதிலேயே கிட்டார் வாசிக்க கற்றுக்கொண்டார். மேலும் நாடகங்களுக்கு பின்னணி இசை, சினிமா என்று பல்வேறு துறைகளில் தரம் பதித்தவர்தான் இந்த மதன் பாபு. மறைந்த பின்னணி பாடகர் SP பாலசுப்ரமணியம் உட்பட பல பிரபங்களை வைத்து வெளிநாடுகளில் மதன் பாபு கச்சேரிகளையும் நடத்தியிருக்கிறாராம். மதன் பாபுவின் தந்தை பெயர் சுப்பிரமணியம். சுதந்திர போராட்டத்தில் கூட பங்கெடுத்தவர் என்றும் சொல்கிறார்கள். மதன் பாபுவின் மனைவி பெயர் சுசிகலா. இவர் பாடகியாம். இருவரும் காதலித்து திருமணம் செய்து கொண்டனர். இந்த தம்பதிக்கு சனனி என்ற மகளும் அர்ஷித் என்ற மகனும் இருக்கிறார்கள். மதன் பாபுவின் உடல் சென்னை அடையாறில் உள்ள அவரது இல்லத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. அவரது மறைவு திரைத்துறையினர் மற்றும் அவரது ரசிகர்களுக்கு பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது என்றே சொல்லலாம். அது மட்டுமா, என்ன நேரமோ ராசியோ மதன் பாபுவின் உயிரை இப்படி பிரித்துவிட்டது. அவரின் இந்த பிரிவானது தமிழ் திரையுலகிற்கு பேரிழப்பாகத்தான் பார்க்கப்படுகிறது. அவரது குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம்.